மக்களவை தேர்தல் நெருங்கும் நிலையில் தமிழகத்தில் அரசியல் கட்சியினர் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னை நந்தனம் ஒய்எம்சி அரங்கில் பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்று பேசிய அக்கட்சியினுடைய தேசிய தலைவர் மாயாவதி, தேர்தலில் வெற்றி பெறுவதற்காக பல்வேறு பொய்களை கூறி பிரதமர் நரேந்திர மோடி மக்களை ஏமாற்றுவதாக குற்றம் சாட்டினார். பணக்காரர்களுக்கு காவலராக பிரதமர் மோடி உள்ளார் என்றும், பாஜக, காங்கிரஸ் ஆகிய இரண்டு கட்சிகளுமே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு தனியார் துறையில் இடஒதுக்கீடு பற்றி பேசவில்லை என்றும் கூறினார். தங்கள் கட்சி ஆட்சிக்கு வந்தால் 6000 ரூபாய் உதவித்தொகைக்கு பதிலாக மத்திய அரசு பணி வழங்கப்படும் என மாயாவதி கூறினார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரத்தில் ஈரோடு மக்களவை தொகுதியின் மதிமுக வேட்பாளர் கணேசமூர்த்தியை ஆதரித்து அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வைகோ பிரச்சாரம் செய்தார். பிரதமர் மோடியின் பேச்சு சர்வாதிகாரியின் பேச்சு போல் உள்ளதாகவும், எல்லையில் போராடும் ராணுவ வீரர்களை எந்த கட்சியினரும் உரிமை கொண்டாட முடியாது என்றும் அவர் கூறினார். அவர்கள் சிந்திய ரத்த துளிகளுக்கு தலை வணங்கி நாம் வீர வணக்கம் செலுத்துகிறோம். அவர்கள் இந்த நாட்டின் சொத்து, இந்த நாட்டின் காவல் தெய்வங்கள். எல்லோரும் எந்த கட்சியும் உரிமை கொண்டாட முடியாது. இதுவரை யாரும் உரிமை கொண்டாடியதும் கிடையாது. ஆனால் நேற்றைக்கு அவர் ஓட்டு கேட்கிற பொழுது பிரதம மந்திரி அவர்கள் எல்லை தாண்டி பேசுகிறார். இனி இவர் கையில் அதிகாரம் வந்தால் இந்தியா என்ன ஆகுமோ என்ற அச்சம் என்னை மிகவும் வாட்டி வதைக்கிறது. திருவாரூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் காமராஜ், நாகை மக்களவை தொகுதியின் வேட்பாளர் செங்குடி ஆகியோருக்கு ஆதரவாக அக்கட்சியின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் திருவாரூரில் பரப்புரை மேற்கொண்டார். தமிழகத்தை தொடர்ந்து வஞ்சித்து வரும் மோடியுடன் அதிமுக கூட்டணி வைத்துள்ளது என்றும், இனிவரும் காலங்களில் துரோகம் என்றாலே எட்டப்பனின் பெயர் மறந்து எடப்பாடி பழனிசாமி, ஓ பன்னீர்செல்வம் பெயர்தான் நினைவுக்கு வரும் என்றும் கடுமையாக விமர்சித்தார். கஜா புயல் பாதிப்பின் போது தமிழகம் வராத பிரதமர் மோடி தற்போது தேர்தல் என்றவுடன் தமிழகத்திற்கு வந்து செல்கிறார் என தினகரன் விமர்சித்தார். துரோகம் என்றாலே வருங்காலத்தில் எட்டப்பன் பெயர் மறந்துவிட்டு பழனிசாமி, பன்னீர்செல்வம் இந்த 33 பேரின் பெயர் தான் எப்படி துரியோதன கூட்டமோ இங்கே இது தமிழ்நாட்டிலே வரப்போகிறது என்பதை கூட தெரியாமல் ஆட்சி அதிகாரத்திலே இருக்கிறதால். புதுக்கோட்டை மாவட்டம் சிவகங்கை மக்களவை தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்தை ஆதரித்து முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், மத்தியில் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழகத்தில் நிச்சயம் ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்றும், காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் சிறுபான்மையினரின் அதிகாரம் காப்பாற்றப்படும் என்றும் கூறினார். டெல்லியில் ராகுல் பிரதமராக பதவியேற்றால் தமிழகத்தில் ஸ்டாலின் முதலமைச்சராக பதவியேற்பார் என்றும் ப. சிதம்பரம் தெரிவித்தார். டெல்லியிலே ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தமிழ்நாட்டிலேயும் நிச்சயமாக ஆட்சி மாற்றம். டெல்லியிலே காங்கிரஸ் அரசு அமைந்தால் தமிழ்நாட்டிலே திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைக்கும். பூந்தமல்லி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் பூவை ஜெகதீஷ்குமார் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கிராம சபைகளை மீட்டெடுத்து கமலஹாசன் சிறப்பாக செயல்பட்டு வருவதாக கூறினார். மக்கள் நீதி மையம் வெற்றி பெற்றால் பூந்தமல்லி பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் மற்றும் புதிய மருத்துவமனை கொண்டு வரப்படும் என்றார். திராவிட கட்சிகள் 2 முக்கியமான தலைவர்கள் இல்லை. இப்போ 3வது தலைவராக பார்த்தா நம்மவர் சிறப்பாக பண்ணிட்டு இருக்காரு. கிராம சபையெல்லாம் மீட்டெடுத்து நல்ல ஒரு வருஷத்தில் உங்களுக்கு தெரியும் மக்கள் நீதி மையம் எப்படி போயிட்டு இருக்குன்ட்டு. அதனால் கண்டிப்பாக இளைஞர்கள் மத்தியிலையும் தாய்மார்கள் மத்தியிலையும் ஒரு நல்ல யங்ஸ்டர்ஸ் மத்தியில் கண்டிப்பாக மக்கள் நீதி மையத்தில் நல்ல வரவேற்பு இருக்குது.